பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 124 அதிகாரம் 8வது வசனம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. எனக்கன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது நம்முடைய சகாயம் தேவனிடத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தாவீது சொல்லும்போது சங்கீதம் 121:2 வாசிக்கும்போது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறான். சங்கீதம் 134 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்போது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சங்கீதம் 115:15 வாசிக்கும்போது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கன்பானவர்களே, நன்றாக கவனியுங்கள். அவரே நமக்கு சகாயம் செய்யும் தேவனாய் இருக்கிறார். அதனால தாங்க சங்கீதம் 146:5 வாசிக்கும்போது, யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். இந்த கால வேளையில் நாம் யார் மேல் நம்பிக்கை வைக்கிறோம்? நம்முடைய சகாயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். இன்றைக்கு நாம் நம்முடைய சகாயத்தை தேடி சில மனிதர்களிடத்தில் கடந்து போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் நம்முடைய தேவனாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். நீங்கள் இந்த கால வேளையில் ஒரு காரியத்தை நினைக்கணும். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. பிரைஸ் தி லார்ட். எரேமியா 32:17 வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் அவருடைய நாமத்தில் கேட்கும்போது அவருடைய நாமம் அதிசயம் நடக்குங்க. பிரைஸ் தி லார்ட். அவருடைய நாமத்தில் நாம் கூப்பிடும் பொழுது கட்டாயம் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? இறங்குகிறார். அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவருடைய நாமம் அதிசயம். இந்த கால வேளையில் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். சகரியா அந்த நாமத்தை கூப்பிட்ட பொழுது அவன் வாழ்க்கையில் அதிசயம் நடந்தது. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்தார். இந்த கால வேளையில் நாம் தேவனை நம்புவோம். நம்முடைய சகாயம் தேவனிடத்தில் இருக்கிறது. அவர் சாதாரணமானவர் அல்ல.
அவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு வேண்டிய சகாயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய சகாயத்திற்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு வேண்டிய அற்புதத்தை, எங்களுக்கு வேண்டிய சுகத்தை, எங்களுக்கு வேண்டிய பலத்தை இந்த நாளில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தருடைய நாமம் அற்புதத்தை செய்யட்டும், அதிசயங்களை விளங்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.